ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இங்கே பாருங்கள், எங்கள் பெல்லாவை கயிறு போட்டு கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். குளிச்சு விட்ருக்குறோம். குளிச்சு விடங்காட்டி அப்படி மேடம் வந்து அப்படி படுத்துருக்காங்க. கொஞ்ச நேரம் படுப்பாங்க, கொஞ்ச நேரம் இந்த கை தவுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்படிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பாருங்கள், பெல்லாவுக்கு நல்லா குளிச்சு விட்டாச்சு. 10-15 நாளைக்கு மேலாச்சு குளிச்சு விட்டு. நல்லா அழுக்காயிருச்சு, எல்லாம் முடியும் ரொம்ப வளர்ந்துருச்சு. அதனால குளிச்சு விட்டு எல்லாம் காஞ்சிட்ருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் வந்து பெட்டு வச்சுருக்கிறது இந்த மாதிரி க்ளீனாக சுத்தமாக குளிச்சு விட்டு வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு எந்த டிசீஸும் வராது, அதுக்கும் எந்த ஒரு நோயும் வராது. சுத்தமாக வச்சுருந்தா தான் நம்ம பெட்லையெல்லாம் படுக்க வச்சுக்க முடியும். அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி அடிக்கடி குளிச்சு விட்ருவோம். சுத்தமாக குளிச்சு விட்டு நீட்டாக துவட்டி விட்டு எல்லாம் பண்ணி விட்டோம்னா தான் அது சுத்தமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே நான் வந்து ஒரு இந்த பெட் வைப்ஸ் இருக்குதுல்ல, அதில் வந்து முகமெல்லாம் கண்ணில் பூளையெல்லாம் இருந்தால் எடுத்து விட்டு முகமெல்லாம் தொடச்சி உடம்பெல்லாம் தொடச்சி விடணும். இந்த மாதிரி பெட்டை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னா தான் நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளை நல்ல முறையில் வச்சு வளர்த்த முடியும். எல்லாருமே இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். பெட்டு வச்சுருக்கிறவங்க இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். குளிச்சு விடுங்க, குளிச்சு விடுங்க. என் கூட ஏனோ படுத்து தூங்கும். அப்போ சுத்தமாக இருக்கணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்? அதனால தான் நான் இந்த அளவுக்கு நல்லா குளிச்சுட்டு சுத்தமாக வச்சுருப்பேன். அதே மாதிரி நம்ம வந்து முடியெல்லாம் இதுக்கு வந்து என்னோடய பெட்டுக்கு முடியெல்லாம் உதறதில்ல. சிஜு தான் 1 இயர் ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்ஜெக்ஷனும் கண்டிப்பாக கம்பல்சரி போட்டுறணும். இன்ஜெக்ஷன், இந்த ரேபிஸ் இன்ஜெக்ஷன் எல்லாமே போட்டுறணும். ஏன்னா நம்ம விளையாடும் போது நகம் படும். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. வருஷத்துக்கு 5 ஊசி பெல்லாவுக்கு. இந்த 5 ஊசி நாங்கள் எப்போவுமே வந்து போட்டு விட்ருவோம். பாருங்கள், நல்லா சுத்தமாக நீட்டாக குளிச்சுட்டு பாருங்க. பெல்லா, எல்லா குட்டி நீ பாருங்கள், எல்லாம் பார்க்குறாங்க பாருங்கள் உன்னைய. பெல்லா பயங்கரமாக முடி வந்துருச்சுங்க. நாங்கள் கொண்டுட்டு வந்து ஹேர் கட் பண்ணணும். நான் எப்போ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதில்ல, ஹேர் கட் பண்ணுறதுக்கு நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் கூடி சீக்கிரம் பெல்லாவை. இந்த மாதிரி வந்து ஃபேன் பக்கத்தில் வந்து ஃபேன் வச்சுட்டு நல்லா மேலே டேபிள் ஃபேனு சீலிங் ஃபேன் ரெண்டும் போட்டு விட்டு நல்லா காய வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து குளிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போனோம்னா குளித்து எல்லாம் பண்ணி விட்றதுக்கு 2000 ரூபா பணம் கேட்குறாங்க. எங்கே போகிறது? அதனால் நாங்கள் வீட்லேயே இந்த மாதிரி தான் சிம்பிளாக பெட் ஷாம்பு போட்டு குளிச்சு விட்ருவோம். இது ஒரு 15 நாளைக்கு அழுக்கு இல்லாமல் நல்லா இருக்கும். வீட்டுக்குள்ளேயே தானே இருக்குது, வெளியே எங்கேயுமே விட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் விட்டால் உனி வந்துடும். உனியெல்லாம் வராமல் பார்த்துக்கணும். அதனால் நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுருக்கோம். வெளியிலலாம் எங்கேயும் விடுறதில்ல. அதனால் மேக்ஸிமம் பெல்லாவுக்கு எந்த பிரச்சனையும் வர்றதில்ல. காலையில் முட்டை இந்த மாதிரி கொடுத்துக்குவோம். ஈவினிங் வந்து பெட்ஸு அந்த இது வச்சுருவோம், பெடிகிரி வச்சுருவோம். மத்தியானத்துக்கு தயிர் சாதம் ஊட்டுவேன். அவ்வளோதான் இதனோட இது ரொட்டீன். அப்புறம் இடையில ஏதாவது அவளுக்கு வந்து கொய்யாக்காய், ஏதாவது பழங்கள் ஏதாவது சாப்பிடுவா. அந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுப்பேன். ஸ்நாக்ஸுன்னு இதுக்கு தனியாக பெருசாக எதுவும் வாங்கி தர மாட்டோம். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, கொய்யாக்காய், கேரட்டு இந்த மாதிரி சாப்பிடுவா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.